வீட்டு மகாலட்சுமிய வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. வெளியில இருக்க மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சாம்பிராணி ஏத்துங்க. 108 மூலிகைகள். ஒரு ஓமம் வளர்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு 2-3 சாம்பிராணி ஏத்தலாம். ஒரு ரூமுக்குமே ஒரு சாம்பிராணி ஏத்துங்க. வெள்ளி கொடுங்க நல்ல. இது எதுக்கு தெரியுமா வாங்கினேன்? நம்மளோட திஷ்டி உங்களுக்கும் போட்டோம், உங்க எல்லாருக்கும் நம்ம போனுக்கும் போட்டோம், உங்க எல்லாருக்கும் போட்டோம். இது அவ்வளோ மகாலட்சுமி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மகாலட்சுமி. நல்ல புகை நல்லா வருதா, அவ்வளவுதான். ஒரு ரூம் ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிரும். ஆனா ரூம் ஃபுல்லா அந்த மணக்கும். இந்த குளிர்காலம் கண்டிப்பா மார்கழி மாசம் காலம்புற 4 மணிக்கு எந்திரிச்சு இந்த சாம்பிராணி போட்டுருங்க வீட்டுல. அப்புறம் யாரும் தூங்க மாட்டாங்க, எந்திரிச்சிருவாங்க, அது வேற விஷயம். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அவ்வளோ ஆக்சிஜன். அது நல்ல பிரீத்திங் ப்ராப்ளமே கிளியர் பண்ணிடும். கண்டிப்பா அது ட்ரை பண்ணுங்க. 108 மூலிகைகள் இருக்கு. தேங்க்யூ தங்கம். நான் லேடி பாஸா ஓம பொருள். சோ ஓம பொருள் அதான் 108 ஓமம் பொருள். ஓமத்துல போடுறது இது நான் கேட்டிருக்கேன். இப்ப எங்க வீட்டுல என்ன கேக்குமா, உங்க வீடு ஃபுல்லா சாம்பிராணி பட்டு தாடா அப்படின்னு கேட்டா ஆமா. 100 பீஸ் வேணும்ன்றவங்க இப்படி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி பெரிய பாட்டில் இந்த வந்துரும் பாட்டில். மார்கழி ஃபுல்லா மார்னிங் ஈவினிங், மார்னிங் ஈவினிங் 2 ஏத்துங்க. அதாவது 30 நாள் 60 பீஸ் காலி ஆயிடும். இது பார்க்கதான் இப்படி இருக்கும். 100 பீஸ் காலி ஆயிடும். இப்ப நான் பெரிய பாட்டில் வேணும்னு கேட்டேன், அதனால பாட்டில் ரெடி பண்ணி எனக்கு 100 பீஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 100 வாங்கும் பொழுதுல உங்களுக்கு கண்டிப்பா ஆஃபர் வந்துடும். இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏஆர்டில 1500க்கு வாங்கினீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்காங்க. எது வாங்கினாலுமே தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். இன்னைக்கு நம்ம இது வாங்கும் போது இது ஃப்ரீயா கொடுக்குறோம், இது வாங்கும் போது இது ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அந்த ஒரு விஷயங்கள் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா இது வாங்கும் பொழுது நாங்க ஃப்ரீ ஷிப்பிங் தரோம், உங்க வீடு தேடி வரும் அப்படின்னா அது பிடிக்குது. நிறைய பேருக்கு அது பிடிக்குது. அதனாலயே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்காங்க. இது எப்படி 100 பீஸ் வந்து உங்களுக்கு 1500 வராது. வருமா? வராதுன்னு நினைக்கிறேன். வராது. அப்ப அதோட சேர்ந்து வாங்கிக்கோங்க. எனக்கு ஷிப்பிங் வேணாம், நான் கையில எடுத்துட்டு போயிடுவேன். சோ இது வந்து ஊதுபத்தி. ஏன்னா நம்ம வரும்போதே கையில பிடிச்சுக்கிறோம்ல, அவ்வளவுதான். சோ ஊதுபத்தியுமே வந்து இந்த பஞ்ச காவியத்துல செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல். பிக் பாட்டிலோட பிரைஸ் என்ன வரும்னு கேக்குறாங்க மக்கள். அததான் நான் சொன்னேன், பிரைஸ் சொல்லணும், கால்குலேட் பண்ணுங்க. ஹேர் ஆயில் வந்து ஒரே தடவை ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறாங்க. இதுக்கு நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். ஒரே தடவை ஹேர் ஆயில் தடவுறோம், ஓகேவா? ஒரு தடவை தடவுனோடனே முடி கொட்டுறது நிக்கணும். உங்களுக்கு முடியுமா? நான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன். இதோட என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்பெஷல் எல்லாமே போட மாட்டாங்க, சீக்ரெட்ஸ் இருக்கும். ஆனா இதுல நிறைய மூலிகைகள் இருக்கும். அதான் வீட்டுல வளர்க்குற அந்த செடிகள் மூலியமா தயாரிக்கப்படக்கூடிய ஸ்பெஷல். அதை சாறு எடுத்து ஃபர்ஸ்ட் எண்ணெயை காய்ச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சாரையும் கலந்து அதுக்கப்புறம் டைரக்ட் சன்லைட்ல வச்சு எடுக்கிறது. Yesterday looking gorgeous in red saree. அது பியூர் ரா சில்க், அது பியூர் ஜூட் சில்க். அது வந்து 4000 சம்திங். நம்ம ராகால் எடுத்ததுதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஐயோ நேத்து மீட்டிங் போன அங்க கீ அப்படின்னாங்க. சோ அடுத்தது கிட்டிக்கு போனா சூப்பர். அந்த பிளவுஸ் அல்டிமேட். அந்த செயின்ல அப்ப எல்லாம் ரெடி பண்ணணும். எல்லாம் எப்படி ரெடி பண்ணுவீங்க? சூப்பர். சாரியோட தான் வரணும். பல்பொடியில வந்து சூப்பர்வா. இது வந்து தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு நீங்க ஸ்வீட் கொடுக்க வேணாம்னு சொன்னாலும் அதுங்களுக்கு கேட்காது. உங்கள்ட்ட பிரச்சனை பண்ணி வரணும். நேற்று ஒரு குழந்தை வருது, நாங்க ஏபர்ல உட்காந்து லைவ் பண்றோம். டேரா படவு சாப்பிட்டு வந்து சாக்லேட் கொடுக்க அப்படின்னுச்சு. எங்க அவங்க அம்மா அப்படின்னாலும் முடியாது. ஏன்னா அது கொடுத்து பழக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடம் குழந்தைக்கு புரியுது, தெரியாது. ஆனா அதுக்கு புரியும் இங்கதான் கிடைக்கும்னு. ஆனா அதுக்கு தெரியாது நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்க இதுல ஒரு கசப்பு தன்மை இருக்கனால நெஞ்சு சளி கூட கிளியர் பண்ணுமா அப்படின்னு கேட்டா பண்ணாது. ஆனா அந்த த்ரோட்டை கிளியர் பண்ணும். உங்களுக்கு வந்து அந்த கசப்பு இருக்கும், லைட்டா முழுங்கிடுவாங்க, ஆனா ஒண்ணும் பண்ணாது. பெப்பர் இருக்கு, வால்மிளகு இருக்கு இதுல. அதுக்காக தான் இது ஸ்பெசிபிக்கா மென்ஷன். இது கூட பிரஷ் வந்துரும். வச்சுக்கிறியா? எப்படி கொடுத்துருவீங்களா கரெக்டா? என்னடா இப்படி வைக்கிறீங்க? சோ மேம் இந்த ரோல் ஆன், இதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தரட்டுமா? எனக்கு வந்து போன வீக் வந்து சென்னையில இருந்து நான் ரிட்டர்ன் போறேன், சேலம் போறேன் நைட்டு. உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் எனக்கு இந்த கோல்டு சேரல. அங்க வந்து நான் ஹேர் பாத் எடுத்துட்டு அதுவும் உடனே போயிட்டு அந்த கூல்லே நின்றுட்டு இருந்தேன் ஏசில. தலை ஃபுல்லா காயல. டெய்லியுமே நான் தலை ஃபுல்லாலாம் காயாது. பாதி சாப்பாட்டுலயே அப்படியே 4000 அப்படியே காய வச்சுட்டு தான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி போனாதான் முடியும், சாப்பிட முடியும் என்னால. சோ அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து சென்னை டு சேலம் போறதுக்குள்ள அதான் சொன்னேனே, அந்த ஆதிபராசக்தி கோயிலுக்கு முன்னாடி அந்த மதுராந்தகமா அங்க சிவியர் டிராபிக். எதனால டிராபிக்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அங்க புடிச்ச தலைவலி 1 மணி நேரம் அங்கேயே நிக்கிறோம். 1 hour.
என்னால கழுத்து வலி தலைவலி எல்லாம் சிவியர் ஆயிடுச்சு, முடியல. எடுத்தேன் இத பார்த்து அப்புறம் அப்பிட்டேன் ஃபுல்லா. அப்பிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இப்படி சாஞ்சம் பாருங்க, ஒரு தூக்கம். அவ்வளோ பாரமும் ஒரு மாத்திரை போடாம அப்படியே நிறுத்துச்சு என்ன. அப்படியே பாரத்தை உடனே குறைச்சிச்சு. அதனால சொல்லுவாங்க, சுஜிமா பல்லு வலிக்குதா, இதை கொஞ்சோண்டு தடவி அந்த பல்லுல வைங்கன்னாங்க. ஆனா அந்த பல்லு வலியே அந்த நீர் வெளியில வரும், அந்த நீரை துப்பிடுங்க, முழுங்க கூடாது நீங்க அப்படின்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்குன்னு எல்லாம் பல்லுல ஊத்தி விடாதீங்கடா. இது சும்மா எனக்கு கொடுத்த ஒரு குட்டி ரிவ்யூ, அவ்வளவுதான். இந்த ரிவ்யூஸ்ல நான் கொடுக்குறேன் சுஜிமா, அங்க நின்று கொடுங்க. இந்தம்மா குடிமா, குடுக்குறேம்மா. கிடைக்கும் போது ஓசில 2 தடவை நம்ம யாராவது இதை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்குதான் நான் யாரும் இருக்கும்போது எது வேணா சாப்பிடுவேன், எவ்வளவு வேணா கொடுப்பேன். இந்த தைலத்தை மட்டும் கொடுக்க மாட்டேன். போன தடவை அதை தெரியாம ஃபுல்லா உறிஞ்சி அல்டி. ஆனா சளி ஃபுல்லா நல்லா இன்ஹேல் பண்ணீங்கன்னா அந்த பிரஷ் கிடைச்சிருச்சு போல இருக்கு, எடுத்துட்டு வந்துட்டேன். சோ இது வந்து நம்மளோட ஸ்பெஷல் வந்து காருக்கு வைக்கிறதுக்கும் சரி, வார்ட்ரோப்ல வைக்கக்கூடிய வார்ட்ரோப் ஃப்ரெஷ்னர்ஸ் இது எல்லாமே. ஸோ இதுல உங்களுக்கு எந்த ஃப்ரேக்ரன்ஸ் வேணுமோ இந்த ஃபிளார் வந்து நேச்சுரல் ஃபிளார் வச்சு அதை வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பர். இதுக்கு அடுத்தது கருப்பு கவனி. ஏன் என்ன லைவ் போட்டிருக்கு எல்லாத்துலயும்? என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? அம்மா இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. இது என்னடா இன்ஃபார்ம் பண்ணிட்டேனா அப்படின்னு சொன்னாங்க. இல்ல ஓகே, என்ன இன்ஃபார்ம்? மேம் இந்த பேக் கையில ஸ்டாக் இல்ல. மேம் சார்கோல் சோப். சார்கோல் சோப் இப்படிதாங்க சோப்போட பேக்கிங் வரும். சார்கோல் சோப்பு, உப்டான் சோப்பு. இது அப்ராடுக்கு அனுப்ப முடியல, அவ்வளோ ஸ்டாக் தேவை. அப்ராட் இப்ப பயங்கர ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கார் ஃப்ரெஷ்னர். இது சோப் வந்து எல்லா டைப் ஆஃப் சோப்பும் இருக்கு மேம் நம்ம கிட்ட. கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் மேம். ஒருத்தி 3 போனை பார்த்து பேசுறோமே, பார்க்கலையா? ஸ்டாக். ஓகே. லிப்பம். இந்த லிப்பம் அந்த கீ பட்டர்ல செய்யறது. எஸ் மேம். ஷியா பட்டர். இது கரிஞ்சீரக பவுடர். இது காலம்பரை எந்திரிச்சோன்னே நீங்க கேப்பீங்க, நீங்கம்மா இப்படி ஓடுறீங்க டாக்ஸி எப்படி தெரியுமா? செவ்வேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு முருகரோட ஸ்பெஷல் டேவா. சோ இதுல என்ன மேம் ஸ்பெஷல் அப்படின்னு? இன்னைக்கு சஷ்டியா? இல்ல, இன்னைக்கு இது வராகி அம்மா. நாளைக்கு சஷ்டி. நான் சாப்பிடுவேன். இதுல எங்க வீட்டுல எல்லாத்தையும் ப்ராமிஸ் கேட்டுருக்கேன். காலம்பரை இருந்துச்சு நீங்க யாரும் காஃபி குடிக்க கூடாது, இது சாப்பிடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் இதை கொடுத்துட்டு தான் அடுத்தது ஃபுட்டுக்கே போகும். ரொம்ப நல்லா இருக்கும். கருப்பு கவுனி களிமாவு களி ட்ரை பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. இதுல ராகியும் இருக்கும், கருப்பு கவுனியும் இருக்கும், ராகியும் இருக்கும். 2 போட்டு வெயிட் லாஸ் பவுடர், அல்டிமேட் வெயிட் லாஸ் பவுடர். இது வந்து கருப்பு வெயிட் லாஸ்னா இதுல ஃபுல்லா இது கருப்பு கவுனி கஞ்சி, சத்து கஞ்சி மாவு, கருப்பு கவுனி. ஆமா, கார் ஃப்ரெஷ்னர் ரொம்ப சூப்பர் மேம், வாங்கினேன். சூப்பரா இருக்கும்டா. உண்மையா சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா, நலுங்கு பொடியில ஒரு கிழங்கு வரும் பாருங்க. அந்த கிழங்கு நம்ம உடம்புல இருக்க பிணி, திஷ்டி எல்லாத்தையும் எடுத்துரும். அந்த திஷ்டியோட நெகட்டிவிட்டி ஃபுல்லாத்தையும் எடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு வாசனை இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு, ரொம்ப நல்லது. இதுலயே கிழங்கு இந்த பவுடர், ஐயோ அது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அது எனக்கே பிடிக்கும். அது என்னன்னா ஒண்ணும் இல்ல, குழந்தைங்கள் தயவு செஞ்சு பெண் குழந்தைய ஆண் குழந்தைய இடுப்புக்கு கீழே போட்டு விடுங்க, தப்பே இல்ல. பசங்களுக்கு அந்த மஞ்சள் இல்லாம வருது, கிடைக்குது. க்ளோ ஃபேஸ் பேக் வந்து எனக்கு பொலிவே இல்லன்றவங்க போடணும். பரு ஜாஸ்தி இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக் ஆக்னிக்கு. ஓகே, சோ தேங்க் யூ சோ மச். ஃபுட் கிரீம் நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய ப்ராடக்ட் தயார் பண்ணிட்டே தான் இருக்கும், கொடுக்க தான் முடியல. ஷஷ்டி சனிக்கிழமையா? ஓகே தாங்க. ஆமா, 1500க்கு மேல வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங். இன்னைக்கு அந்த 100 பேக் வந்து இன்னைக்கு லான்ச்சிங் கொடுங்க. 100 பேக்குன்னு சொல்றோம், எப்படி பிரச்சனை போக போகுதுன்னு தெரியல. கோபால் 100 போச்சுன்னா இதெல்லாம் வந்து மாசம் வந்து 5000 பீஸ் தரலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டிப்பா இந்த மார்கழி மாசம் ஏத்துங்க. 1000 கொடுக்கலாம். 1000 பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங். 1500 மேல எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங். 1200 வருதான் 100 பீஸ். 1000 கொடுக்குறேன்றாங்க. ஏஆர்டி மேம் மேல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜஸ்ட் நீங்க போய் பாருங்க பாப்போம். தேங்க்யூ கஞ்சனா மேம், மேல போட்டிருக்கேன் பாருங்களேன். ரொம்ப 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 சந்தோஷப்படுவீங்க. நம்பரும் அதுல இருக்கு. தேங்க்யூ மேம். சோ இதுவுமே அதே மாதிரி தான். 100 பீஸ் இருக்கும், அதுல 100 பீஸ் இருக்கும். நான் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு, என் பர்சனலுக்காக நான் எடுத்திருக்கேன். தேங்க்யூ. எங்க வீட்டுல 2 வேளையும் வீட்டுக்குள்ள வாங்க, எல்லாரும் வந்து உட்காந்தீங்கனாலே நாங்களே புகை போட்டு விடுவோம். அந்த மாதிரி எல்லா பக்கமும் புகையா இருக்கும்.